குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் சுவாதி நட்சத்திரம் துளாராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை எப்போ செய்யலாம் எப்போ செய்யக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு எது ஃபேவரான டைம், அந்த தேதி நேரம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுபோக குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்க போகுது, கணவன் மனைவி உறவு, படிப்பு, ஆரோக்கியம், வேலை, தொழில், இது எல்லாம் எப்படி இருக்க போகுது, எப்பெல்லாம் நீங்கள் துணிஞ்சு இருக்கலாம், எப்பெல்லாம் நீங்கள் துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கலாம், எப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பேக்லாக் ஆகும், அப்போ எந்த டைம் அது நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், பரிகாரத்தோடு பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக கேளுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி. பேசுகிறது குருமணிகண்டன். என்னுடைய நம்பர் 7339123436. சுவாதி நட்சத்திரம் பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது முதல் 13 நாட்களுக்கு குடுக்கல் வாங்கல் ஆகாது. புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஆகாது. வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் வாங்குறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, டிவி வாங்குறீங்க, எதுனாலும் சரி வீட்டுக்கு தேவையா ஏதாவது பொருட்கள் வாங்குறீங்க, அல்ல வீடு கட்டிகிட்டு இருக்கோம், ரா மெட்டீரியல் வாங்கணும். ஸோ இந்த எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் காசு பணத்தை வெளியில் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதோ, இல்லை வெளியில் யாராவது பணம் கொடுக்குறதோ, புதுசாக ஏதாவது ஒரு முயற்சிக்காக புது இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்கிறதோ எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அந்த விஷயத்த பண்ணினீங்கன்னு அப்படின்னா உங்களுக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பொருளோ அதனால் நிகழக்கூடிய சம்பவமோ உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கும். அதாவது உங்கள் மனசை திருப்திப்படுத்தாது. சில நேரங்களில் பல நேரங்களில் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அது எப்போ பண்ணலாம் அப்படின்னா 13ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும், 13லேருந்து 26 வரைக்கும் சூப்பர் பீரியடு, கோல்டன் பீரியடுன்னு சொல்லுவோம். அப்போது இந்த காலகட்டம் பணம் கொடுக்கலாம், வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பண்ணலாம். நீங்கள் எப்போ இந்த டைமை சூஸ் பண்ணிட்டீங்களோ அப்போவே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. 13 to 26 உங்களுக்கு என்னென்னவெல்லாம் நடத்தி காட்டணுமோ அதை எல்லாம் நடத்தி காட்டிக்க முடியும். ரொம்ப 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 சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க உறுதியாக. ஒன்றும் இல்லை, 1 to 13 வரைக்கும் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு டிவி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 55 இன்ச்சு டிவி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 50,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஆனால் அதோட ஒர்த்து 48 ரூபா 47 ரூபா ஆன்லைன்லேயும் வாங்கியிருக்கலான்னு தோணும். அப்போ வாங்கிட்டு வந்தா. இப்போ 13 to 26 அதே மாதிரி அதே கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த 55 இன்ச்சு டிவி 40,000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ இது மகிழ்ச்சியை கூடுதலாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. காசை சேமித்து வைக்கும், ஏமாற்றத்தை குறைக்கும், பண ரீதியான ஏமாற்றத்தை குறைக்கும். அதே போல் பொருளாதாரம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பணத்தை சேமிக்கக்கூடிய காலகட்டம் அந்த 13 to 26 தான். ரொம்ப ரொம்ப திருப்தியாக நம்மளால் உணர முடியும். அதையும் ஓகே, இந்த பணம் கைக்கு வந்தாச்சு, பாக்கெட்டில் பணம் இருந்தாலே மனசுக்குள்ள ஒரு தனி தைரியம் வந்துடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தைரியத்தை தான் நீங்கள் உணர போகிறீங்க அந்த 13 to 26. நிறைய கஷ்டங்கள் சுவாதிக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, காசு பணத்தில் நிறைய 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 ஸ்ட்ரகிள்ஸை பார்த்தாச்சு கடந்த காலகட்டங்களில். ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் நிறைய சுவாதி நட்சத்திர அன்பர்கள், துளாராசி அன்பர்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே நிறைய குளறுபடிகள், உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு, குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத கசப்புகள் நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுச்சு. ஸோ இது எல்லாம் ஒன் பை ஒன்னா இருந்துட்டு இருந்தது. இதை நம்மளால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்துட்டு இருந்தீங்க நீங்கள். ஆனால் இப்போ அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான காலம் வந்தாச்சு. இப்போ குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி 13 to 26 குடும்ப உறவுகள்கிட்ட உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக சொல்லுது. அவங்ககிட்ட உங்களுடைய நிலையை, உங்களுடைய உண்மையான கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது அதை உங்கள் குடும்பத்தார் ஏற்றுக்கிறாங்க. உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருது. அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இதுதான். ஆனால் இங்கே கணவன் மனைவி உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல சுவாதி நட்சத்திரம் துளாராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது
நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு முழு ஆதரவாக இருக்கணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு இறங்கி வரமாட்டாங்க. அதாவது நீங்கள் என்னென்னவெல்லாம் நினைக்கிறீங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, என்னென்ன கருத்துக்களெல்லாம் சொல்கிறீங்களோ எகெயின்ஸ்டாக இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா அதுக்கு சரியும் கூட. நம்மளுக்கு தெரியாத விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இது இப்படி செய்யணும், அது அப்படி செய்யணும், அது இதுன்ட்டு நம்மளை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த ஞானம் நம்மளுக்கு இப்போ கிடைக்காது, நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது நம்மளுக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறத காட்டிலும் நம்ம ஃபுல் சப்போர்ட். சரிப்பா, நீ சொல்கிறது சரிதான், கண்ணை மூடிட்டு நான் கேட்குறேன், நான் செய்கிறேன், கண்டிப்பாக எனக்கு சக்ஸஸ் ஆயிரும் நம்புகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதுக்குள்ளே இறங்கிட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். நல்லா யோசிக்கக்கூடிய, எதிர்காலத்தை யோசித்து முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்களை காட்டிலும் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே. அதே நேரத்தில் நண்பர்கள் மூலமாக பொருளாதார உதவிகள், ஆதாயங்கள் இந்த காலகட்டம் ஏதாவது வர்ற மாதிரி இருந்தது, நண்பர்களே தேடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாலும் வாங்காதீங்க. வேண்டாம், இருக்கிறத வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த லிமிட்டோடு நம்ம வச்சுக்கணும். காசு கொடுக்கல் வாங்கல் முக்கியமாக நண்பர்கள்கிட்ட இந்த மாதம் மட்டும் அது வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அதே போல் பேச்சு தொழில் இருக்கிறவங்களுக்கு, டீச்சராக இருக்காங்க, மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்காங்க, வக்கீலாக இருக்காங்க, ஜட்ஜாக இருக்காங்க, பாடகர்களாக இருக்காங்க, தன்னுடைய நாவை பயன்படுத்தி எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப 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 அற்புதமான காலகட்டமாக இருக்குது. என்ன நினைச்சாலும் அது உங்களால் செய்ய முடியும். பேசிய உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்க முடியும். வக்கீலாக இருந்தால் நிறைய வழக்குகளில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் சொல்லும். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் நல்ல வருமானத்தையும் பார்க்க முடியும். வருமானம் இரட்டிப்பு மடங்காகும். சிம்பிளாகவே சுவாதி நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டம் வருமானம் 2 மடங்கு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்குண்டான பாதைகள் எல்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த பேச்சு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒன்றுமே ஸ்ட்ராங்காக அதை சொல்லுது. ஓகே. குழந்தைகள் எல்லாம் எப்படி படிப்பாங்க, படிப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சிம்பிள். 3ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் படிப்பு, உடல் ஆரோக்கியம், இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாம் உங்களுக்கு ஃபேவர். வயது முதிர்ந்த நபர்களுக்கு என்ன நோயாக இருந்தாலும் 16ஆம் தேதி வரைக்கும், ஈவன் 24ஆம் தேதி வரைக்குமே தொந்தரவுகள் இல்லை. 24ஆம் தேதி வரைக்குமே தொந்தரவுகள் இல்லை. அது நம்மளுக்கு சாதகமாக இருக்குது. மருந்து மாத்திரைகளாகட்டும், டாக்டரை பார்க்குறதாகட்டும் எல்லாமே நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது. நோயினுடைய தீவிரம் குறைவதை நம்மளால் உணர முடியும். அதே நேரத்தில் படிப்பும் அப்படியே தான் இருக்க போகுது. அதே நேரத்தில் இந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் அது மட்டும் கொஞ்சம் அதிகமாகுது. ஸ்கின் பிரச்சனை அதிகமாகுது, ஹேர் ஃபால் அதிகமாகுது இந்த காலகட்டம். சரிங்களா? இது வந்து நம்மளால் உணர முடியும். சும்மா தலை குடிச்சிட்டு வந்து இப்படின்னு தலையை தோட்டினோம்னாவே அந்த துண்டில் அவ்வளோ இருக்கும். நிறைய விழுகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நம்ம. அதே போல் ஸ்கின் அலர்ஜி வந்துடும், பிம்பிள்ஸ் வந்துடும், ஏக்னே இருக்கும். சில நபர்களுக்கு வந்து அது வேர்க்குரு மாதிரி நிறைய உடம்பெங்கும் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்துக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம மைனூட்டாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். இதனால் ஏதாவது நம்மளுக்கு பாதிப்பு இருக்கா, இல்லைன்னா சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். சமாளிக்க முடியுமான்னு கேட்டால் 24ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். 24ஆம் தேதி வரைக்கும் இது இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த விஷயத்தில் வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதையெல்லாம் செய்யலாம். ஓகே. அதே நேரத்தில் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியான காலகட்டமாக இருக்குது. இன்னும் ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாகும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. எதிரிகளை ஈஸியாக ஜெயிக்க முடியும். மேலே இருக்கக்கூடிய ஆளுகள் எப்படியோ கீழே இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுடைய வேலைகளை அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. ஸோ அது ஒரு ஃபேவரான விஷயந்தான், நல்லாவே இருக்குது. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த காலகட்டம் வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் கண்ணியமாக நடந்துக்க பாருங்கள். வாடிக்கையாளர்கள் தான் நம்மளுக்கு தெய்வம். சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கஸ்டமர்ஸ் தான் நம்மளுக்கு கடவுள் மாதிரி. அவங்க வியாபாரம் கொடுக்கலன்னா நம்ம டெவலப் ஆக முடியாது. அதனால் வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் நேர்ந்து கலந்து போகிறது நல்லது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்கன்னா பார்ட்னர்கிட்டையும் கவனமாக இருங்க.
கவனமாக இருங்கன்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நம்ம அவங்க சொல்கிறதுக்கு எஸ் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்றத பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க, போதுமானது. இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஓவரால் விஷயங்கள். இதில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி செய்துக்கிறது, அதுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ போயிட்டு வாங்க. உடனுக்குடனே ரிலாக்ஸ் தெரியும் நம்மளுக்கு. மேலும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.